பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆனால் சாக்கடை கால்வாய், தார் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து நேற்று திடீரென பொள்ளாச்சியில் இருந்து டாப் ஸ்லிப் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் கிடைத்ததும் ஆனைமலை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நாங்கள் ஆனமலை ஹக் லேஅவுட்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் சிவரஞ்சனி. இங்கே பக்கத்து தெருவில் எல்லா பக்கம் தார் சாலை அமைக்கிற பணி நடந்துட்டு இருக்குது. எங்கள் தெரு வந்து ரொம்ப மோசமான நிலையில் ஊர் தெருவு தண்ணி பூரா வரக்கூடிய பெரிய சாக்கடை அமைப்போடவும் சாலை சுத்தமாக அமைக்கப்படாத நிலையிலும் இருக்குது. இப்போ அதை நாங்கள் கேட்டு பக்கத்தில் நடக்கிற சாலை பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த போராட்டத்துக்கு பதிலாக யாரும் வந்து எங்களை இப்போ வரைக்கும் யாரும் கேட்கல. பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ திரும்பவும் பணிகள் நடக்கிற நிலையில் நாங்கள் போய் அதை தட்டி கேட்டோம். நாங்கள் பணிகள் இங்கே நடக்காமல் புறக்கணிச்சிட்ருக்கிறோம், நீங்கள் யாரும் பணி செய்யக்கூடாது, எங்களுக்கும் வந்து அடிப்படை வசதிகள் கிடைக்கணும், அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கான சலுகையை நீங்கள் அரசாங்கத்திடமோ இல்லாட்டி கவுன்சிலர்ட்டையோ போய் நேரடியாக கேட்டு பெற்றுக்கோங்க, இங்கே இருக்கிற வேலைகளை நீங்கள் தடை செய்யக்கூடாது அப்படிங்கிற முறையில் அவங்க எங்களை பேசுனாங்க, அவதூறாக பேசுனாங்க. உங்களோட வேணால் நீங்கள் கேட்டுக்க வேண்டியதானே, எங்களோட சலுகை ஏன் தடுத்து நிறுத்துறீங்கன்னு கேட்டாங்க. அவங்களோட கேள்வி நியாயமாக தான் இருந்துச்சு. அப்போ எங்களை கேட்கறதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தி எங்களை கேட்க யாரும் வரலைங்கிற நிலையில் நாங்கள் போய் முன்னவே சொல்லியிருந்தோம், எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு நாங்கள் சாலையில் நின்று போராட்டம் நடத்துவோம். அதே மாதிரி சாலையில் நின்று போராட்டம் நடத்துகிறோம். நாங்கள் சாலையில் உட்காந்து ஒரு 10வது நிமிஷத்தில் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சமாதானம் சொல்லி பார்த்தாங்க. எங்களுக்கு சாலை வேணுங்கிற கோரிக்கையை முன்விட்டு நாங்கள் மறியலை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் காவல்துறை அதிகாரிகளோட கவுன்சிலர், வைஸ் கவுன்சிலர் எல்லாருமே வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்தாங்க. வந்து எங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எங்களுக்கு சமாதானம் வேணாம், எங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும், எங்களுக்கு சாக்கடையும் தரமான தார் சாலையும் வேணும். தண்ணி வடிஞ்சு போனால் நாங்கள் ரோட்டில் நல்லா நடந்து போவோம். இப்போ குண்டு குழியமாக இருக்கிற ரோட்டில் மழை பெஞ்சால் தண்ணி அப்படி நிறைஞ்சு நிற்கிற ரோட்டில் எங்களால் நடந்து போக முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம். அவங்க எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளாக தார் சாலை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க அமைச்சு கொடுக்குறேங்கிற அவங்க வந்து உறுதி கொடுத்ததன் பேரில் நாங்கள் வந்து இப்போ போராட்டத்தை கைவிடுறோம். ஆனால் 1 மாதத்துக்குள்ளே அமைச்சு கொடுக்கலன்னா திரும்ப கண்டிப்பாக எங்களோட போராட்டம் தொடரும். இதை நாங்கள் சொல்லி முடிச்சுக்கிறோம்.